தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனி நண்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க, ஸ்ரீ ராமஜெயம் நாடக சபா திருக்கோவிலூர் அந்த குழு இணைந்து நடத்திய நாடகத்தை நாம் படம் பிடித்துள்ளோம். நடித்த நாடகம் கணவனை உயிர் மீட்டால் கற்பகவல்லி. அந்த தெருக்கூத்தில் காலச்சமுத்திரம் லோகநாதன் அவரின் நடிப்பு என்னை பெரிதும் கவர்ந்தது. அப்படிப்பட்ட தெருக்கூத்து கலைஞன் அசாத்திய திறமைகளை நாம் காண்போம், வாருங்கள். இன்னுமா உன் மனம் இறங்கவில்லை? காசி இடத்திலே இருக்கும்படியான என் கணவரை என்னிடத்திலே சேர்க்க முடியாதா? முருகா, பழனி நகர் சென்று முருகன் தன்னை பழனி நகர் சென்று முருகன் தன்னை கண்டு பணிந்து தூதிப்போம் வராய், சீரம் புனிந்து தூதிப்போம் வராய். பழனி மலை செல்வி முருகன் தன்னை கண்டு அடித்து தூதிப்போம் வராய், சீரம் புனிந்து தூதிப்போம் வராய். ஐயா, பழனி நகர் சென்று முருகன் தன்னை கண்டு பணிந்து தூதிப்போம் வராய், சீரம் புனிந்து தூதிப்போம் வராய். பழனி மலை செல்வி முருகன் தன்னை கண்டு பணிந்து தூதிப்போம் வராய், சீரம் புனிந்து தூதிப்போம் வராய். ஐயா, காண மயிலாட மரத்து குயில் பாட வேறும் அசைந்தாடுதே முருகா, வேறும் அசைந்தாடுதே. காண குயில் பாட மரத்தில் மயிலாட வேறும் அசைந்தாடுதே, அருகில் வேறும் அசைந்தாடுதே. ஐயா, நாரத பெரும்பகையார் சொன்ன வார்த்தையின்படி 48 நாளும் ஆராதன மந்திரத்தை உச்சாரணம் செய்து முருகப்பெருமானையே தியானம் செய்தேன். ஆனா என் புருஷன் வர்றதா தெரியல, தாசி காலடியிலே இருக்கிறாரு. ஆனா தெய்வம் காட்டுமோ தவிர வாய்க்கு ஊட்டாது. ஆனா நாரதர் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, 48 நாள் ஆராதன மந்திரத்தை ஜபித்தால் உன் கணவர் வருவார். அப்படியும் வரத்தவறினால் 48 நாள் முடிந்து தாசி மனையில் இருக்கிற உன் கணவனை சென்று நீ அழைத்தால் உன்னோடு வருவார் என்று சொன்னார் நாரதர். அந்த வார்த்தைப்படி 48 நாளும் பூஜை முடித்து விட்டேன். இனி என் கணவர் வருவதா தெரியல. நேரா தாசி வீட்டிற்கு சென்று என் கணவரை வாவென்று அழைத்து பார்க்கலாம். போகலாமா? அந்த தாசி மனை இதுதான் தாசி மனை போல் தெரிகிறது. திருமஞ்சன கோபுர வீதி, 63ஆம் நம்பர் வீடு. ஆனா வீடெல்லாம் கதவடைத்து தாழ் பூட்டி இருக்கிறது. ஆனா வீட்டுக்கு உள்ள மட்டும் ஏதோ சத்தம் கேட்கிறது. மாமா, வராய் 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 வராய். ஐயா, உள்ளறையிலே சத்தம் கேட்கிறது.
சல்லாபகோலத்தினுடைய சத்தம் காதுக்கு கேக்குது. ஆமா ஐயா போகோ மன்னவா போகோ கண்ணாரா என் பட்டிடுது எனக்கு நடந்த கால்கள் ஐயா போகுதையோ என்னாலவரே உனக்கு இது கர்மமே எனக்கு நடந்த காதல் போகுதையோ என்னாலவரே உனக்கு இது சம்மதமோ இங்கே வந்த காதல் பலிக்கூடையோ என் மலரே உனக்கு இது சம்மதமோ ஐயா தாசியனுடைய காலடியில விழுந்து கிடக்குறீங்க ஐயா. அற்ப சுகத்துக்காக புருஷன் வேணும்னு சொல்லி உன்னை தேடி நம்ம தூரம் வந்தனே ஐயா. நடந்த என் பாதம் எல்லாம் நோகுகிறது. அடி கண்ணே கண்ணீர செம்மேவாரா அடி கண்ணே அடி கண்ணே கண்ணீர செம்மேவாரா அடி கண்ணே போகோ மன்னவா நீதாண்டி உலகத்திலேயே அழகு. போகோ கண்ணாலா உன்னை கூவி கூவி பாவி நானாலைக்கேன் ஐயா. கொத்தவரே உனக்கு இது கேட்கலையோ உன்னை கூவி கூவி பாவி நானாலைக்கேன் ஐயா. கொத்தவரே உனக்கு இது கேட்கலையோ உன்னை பாடி 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 நான் அழைத்தேன் எந்த பக்தாவே உனக்கு இது கேட்கலையோ ஓகோ மன்னவா மாமா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். நான் எட்டி நான் என்ன சொன்னால கேட்கணும். கண்ணா ஜாவா எட்டு வருஷம் வாங்கணும். நீ மட்டும் என் கூடயே இருக்கிற மாதிரி இருந்தோம். என்ன பண்ணுவ? என்ன நீ என்ன சொன்னாலும் கேட்கற என்ன எட்டி நீ என்ன சொன்னாலும் கேட்கற சொல்லுங்க.
தாண்டி இப்ப என் உயிர் அடியா தங்கம் ஏங்க முத்தம் கொடுங்க கால்ல அடியா சொன்னாலும் கேக்குண்டி காலில புத்தகம் கொடு. சரி நடந்தா வந்தா ஆமாங்க காலெல்லாம் வலிக்கு என் பவுனு ஐயோ அடியா சொல்லும் ஒரு நாள் போட்டாப்புல காலிலே முத்தம் கொடுக்குற. பேமானி இந்த அருமை பெருமை உனக்கா தெரியும் என்ன மாதிரி அவன் கூத்தியா வச்சுக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் போடா அப்படி ஏய் குடும்ப டிஸ்டர்ப் பண்ணாத போ அப்படி டிஸ்டர்ப் பண்ணவரா போடா கெட் அவுட் நாங்க என்ன வேலையில இருக்கிறோம் இப்ப கெட் அவுட் கல்வா ஓகோ மன்னவா ஓகோ கண்ணாலா ஐயா கொண்டாட்டமாகவே நீ திண்டாரே ஐயா கொண்டாட்டமாகவே நீ திண்டாட்டம் போடுவீர் ஐயா திண்டாட்டம் போடுவீர் இந்த திண்டாடும் பெண்ணே யாரும் தெருவில் இந்த திண்டாடும் பெண்ணே யாரும் ஓகோ மன்னவா ஓகோ கர்மாலா ஐயோ என்ன ஐயோன்றீங்க ஐயோ சொல்லக்கல நெஞ்சலா பாக்குறது இவடா நேரம் எனக்கு அது ஒண்ணு கிட்டிட்டே கிச்சாவா கேக்குறேன் இவடா நேரம் எனக்கு ஞாபகம் இல்லாததா போயிடுச்சு என்னங்க மாமா இப்பதான் ஞாபகம் வருது என்ன மாமா இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்டோம் அதாவது ஆட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டோம் ஐயா ஆட்டுக்கறி சாப்பிட்டோம் ஆட்டுக்கறி நல்ல மேல சாப்பிட்டோம். நீ ஆட்டுக்கறி சாப்பிட்ட நயனாரி பார்த்து உன் கை சிரிக்குது. கறியா ஏய் அந்த எலும்புடா எங்க வச்ச எலும்புடா இங்க தானே சுத்துறேன் இல்லையா ஆமாங்க தெரியாது அதான் இந்த எலும்பு வாசனை பிடிச்ச ஏதோ ஒரு நாய் அது கெட்டா நாய் இல்ல பொட்ட நாய் எங்க வாசல் வீட்டுல வந்து நின்னுட்டு நியாயம் தான் கொடுக்கிறேன். அப்படி பழகுது ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலி எங்க லவ் வந்து டிஸ்டர்ப் பண்ணது அந்த நாய் அந்த நாய் என்னங்க பண்ணலாம் எலும்புக்கு போட்டு ஐயோ 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 உனக்கு எப்படிலாம் பொத்திய ரூமுக்குள்ளே வந்து ஏசி போட்டு பெட்டு போட்டு உனக்கு வச்சுக்குது இந்த நைன தாக்கலை சக்காது உங்களை கண்ணை பட்டி நம்ம மயக்கி கூட்டு போயிடுவாங்க அதுக்கு நான் என்ன பண்றது நீங்க போகவே கூடாது எலும்பு கொண்டு போனவே நான் போறேன் ஆமா ஆமா எனக்கு கூட வேலை இருக்குது என் பொண்டாட்டி குடிச்சிட்டு போட்டால உள்பாவல தோய்க்காத இருக்குது ஆமாங்க. அதுல தோய்ச்சி வைக்கணும் எனக்கு வேலை இருக்குது. என்ன வேலை அக்கா உள்பாடி ஒண்ணு இருக்கு. சரி நீ போய் பாத்துட்டு வா சரிங்க அப்புறம் நீ யாரம்மா எந்த ஊரம்மா நீ யாரம்மா எந்த ஊரம்மா ஏதோ நாய் இருக்குன்னு நினைச்சு வந்தா ஏதோ ஒரு பொம்மராட்டி வந்திருக்கிறாளே அம்மா நீ யார் பரவாயில்லையே நம்ம வீடு தேடி நம்ம கதவு தேடி அதிர்ஷ்டம் வந்திருக்குது இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த பெண்ணு இது வரைக்கும் வந்ததே கிடையாது நம்ம வீடு தேடி என்னோட அழகா இருக்கிறாளே இவளை எந்த ராக்கைக்கு விட்டா நல்லா சம்பாதிக்கலாம்டா போய் பாரு எந்த ரூம் காலியா இருக்குது பாரு நம்மளுக்கு மொத்தம் 17 ஊம்பு. ஏய் 17 105 ரூமு மொத்தம் 105 ரூம்ல எந்த ரூம் காலியா இருக்குதுன்னு பாரு அந்த கடைசியில ஒரு ஊம்பு காலியா போச்சு. ரூம் இல்லடா ரூம்டா கமலா ஊம்பு தான். சீக்கிரம் உனக்கு ஒரு பல்ல காட்டணும் உனக்கு ஏங்க யானே நம்ம அம்மாக்கு சாப்பிட்டுமா அந்த சட்டி எங்கடி சந்தி அங்கதாங்க இருக்குது அத நான் விளக்கணும் அதுக்குதான் கேட்டேன் சத்தியம் டேய் சீக்கிரம் பாரு எந்த ரூம் காலியா இருக்குதுன்னு ஐயோ நம்ம வீடு தேடி அதிர்ஷ்டம் வந்துக்குது பணமா பணம் கட்ட பாரு நான் சம்பாதிக்க போறேன் இவ்வளவு மாதிரி அதிர்ஷ்டமான பொம்பளை வந்துக்கிறாரு எப்படியா இருக்கும் பழகு பத்தியா சும்மா கும்மனுக்கு பாரு என்னை விட நல்லா தக தக்கத்துக்கு மின்னுதா பாடுறா யாரு எவருன்னு தெரியலையே அம்மா நீ யார் வணக்கம் தாய் வணக்கம் 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 என்னையா யார் என்று கேட்கிறீர்கள் யாருமா நீ
இந்த ஜெயபுரி பட்டாளம் அம்மா பையன் கற்பகவல்லி என்று இந்த ஜெயபுரி பட்டாளம் அம்மா பையன் கற்பகவல்லி என்று என்ன யாரு கேக்குற? ஊரு ஊரு என்ன ஊரு? ஏதும் பேர் என்ன கேக்குற? ஊரு தெரியுமா? தெரியுமா? ஜெயமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான இந்த ஜெயமாபுரி பட்டணம் என்னுடைய ஊரு. என்னுடைய பேர் கற்பகவல்லி என்பார்கள். எதுக்கு வந்த? என்ன காரணம்? யார் ஊரு? சத்திரிய குலத்திலே பிறந்தவள் நீ. ஆமா. தாசிகள் வாழும்படியான இது தாசி தெரு. ஆமா. தாசி வீட்டிற்கு நீ ஏண்டி வந்த? அம்மா ஏன் வந்தேன் தெரியுமா? என் கொண்ட கணவரை கூப்பிட்டு அழைக்க வந்தேன். என்னை கொண்ட கணவரை கூப்பிட்டு அழைக்க வந்தேன். என்ன சொல்வாயோ என்று அங்கு பரிதவித்தேன். எப்படி 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 தேமாபுரி பட்டணத்தை ஆண்டோர்படியான ஆமா தேசேர மகாராஜனுக்கும் தேமாலி அம்மையாருக்கும் பிறந்தவர் சாந்தசீலன். அவருடைய இல்லற வாழ்க்கை துணைவி என்னுடைய பேர் கற்பகம் என்பார்கள். ஆனா என்னை தாலி கட்டி அன்றே என்னை விட்டு பிரிந்து இந்த 3 ஆண்டு காலமா வெயில்ல கூட காட்டாத உள்ளறையில ஒரு ஆடவர் இருக்கின்றாரே, உன் புருஷன் சொல்லி வச்சிருக்கிறிய அவரு ஏன் புருஷன்? பயமுறை தினந்தோறும் 1008 ஆம்பளைங்க வராங்க போறாங்க. எத்தனை ஆம்பளைங்க வரானுங்களோ அதுல எதிரி உன் கலர் எனக்கு எடுத்து தெரியும். உள்ளறையிலே இருக்கிறாரே சாந்தசீலன், அவர் தான் அம்மா என் புருஷன். யாரு? ஏங்க பேசாதடி அப்பா. என்னடா இது ஒண்ணுமே புரியல எனக்கு. அவர் என்னுடைய கணவர், என்னை தொட்டு தாலி கட்டிய கணவாளர். அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ ஒண்டி வந்த தேவடியா? அடே அது சக்கர சிவாய ஊடடி தாலி கட்ட அவர் என்னுடைய கணவர், எனக்கு மட்டும்தான் சொந்தமானவர் கிடையாது. ஆஹா, உன்னுடைய மாளிகையிலே வந்து அழுக்குகிறேன் குளிக்குகிறேன் என்று என்னை அடிக்கிறாயே தாயே. அம்மா குளிக்கவும் நான் வல்லை. ஐயோ 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 நானா எனக்கு குளிக்கவும் நான் வல்ல பொடிய எப்படி நீ சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? குளிக்கவே வரல. குடும்பத்துக்கு பெண்ணம்மா. உன் வீட்டுக்கு நான் அழுக்கிறதுக்கும் வரல, குளுக்கிறதுக்கும் வரல. ஆனா கானகத்துல பண்ணி யாரு கானகத்திலே இருக்குமே முள்ளம் பன்றி தெரியுமா அம்மா? ஆமா, அந்த முள்ளம் பன்றி போல் நீ சிலுக்கூடாய் பன்றி போலே
எப்படி 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 கானகத்திலே முள்ளம்பன்றி இருக்கும் தெரியுமா? ஆமா. அந்த முள்ளம்பன்றியின் மீது ஆதாரவம் பட்டு விட்டால் அதனுடைய முள்கள் எல்லாம் சிலிர்ந்து கொள்ளும் என்பார்கள். அது மூலம் நீதான் அம்மா அழுக்கிற குளுக்கிற. அட ஏண்டியம்மா இளையம்மா ஆட்டலாப்புல ஏண்டியம்மா இளையம்மா ஆட்டலாப்புல ஆட்டல ஊரு மேல ஊரு பத்திக்கிட்டா கலனம் பத்திக்கிட்டா சிக்கன பத்திக்கிட்டா அப்படி போல இந்த ஊரு லாத்தியோட இவன் தேவையாடா பத்தினி ஜெயினா பெரிய காயினா காயினா உலகத்துல மகராஜி பத்தினி போனியா போனியா ஏண்டா அடியா வாங்கல பண்ணா அடியா வாங்கி வச்சுக்கிட்டான் அம்மா. வீட்டிற்கு வந்திருக்கிறே இது தாசிகள் வாழும்படியான தெரியும். என் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்னிலும் கேவலங்க ஏண்டி அனவ நாய ஏண்டி தாசி இருக்கிற எதுக்கு நீங்க வந்திருக்கிற? நீ வந்துக்கிறனா இத விட நீ தாசி. என் வீட்டுக்கு நீ வந்திருக்கிறனா என்னிலும் கேவலங்கட்ட தேவடியான்னு என்ன கேக்குறியா? ஆமாடி தாசின்னு சொல்றியா? உண்மைதான் அம்மா. ஓ தாசியும் நானல்ல படிசியே துள்ளாதே அடி தாசியும் நானல்ல படிசியே துள்ளாதே நீ எத்தனை தசக்காலை ஏமாற்றி வந்தாயோ எத்தனை பசங்காலை ஏமாற்றி வந்தாயோ கிடையாது, நான் பேசி கிடையாது. ஆனா நீ உலகத்துல எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்களோ ஆமா அவர்களுக்கெல்லாம் ஆசாபாசத்தை காட்டி காட்டி அவங்க கிட்ட இருக்கிற பணம் பொருளை பறிக்கக்கூடிய தாசி வர்க்கத்துல பிறந்தவன் நீ. ஐயோ 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 மாமா மாமா சொல்லிட்டாளே சொல்லிட்டாளே. ஆமாங்க ஆமாங்க ஒரு பிச்சைக்காரன் நாய் கற்பக வள்ளியா அக்கா பஸ் ஸ்டாண்ட்ல போறவனாலும் ஒண்ணு இல்ல யாரு பாடி நான் இருந்தாலும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல மூணு முடிய கெட்டதும் ஒண்ணு இல்ல. இதெல்லாம் தப்பான வார்த்தையே இல்லையா? சொல்ற மாமா நீ போ சாமி, நீ பஞ்சாயத்துல வரவான. ஐயோ தாசி சொல்லிட்டாலே நான் இருக்க மாட்டேன். தூக்க மாட்ட பாரு தூக்க மாட்ட பாரு தூக்க மாட்ட பாரு. தூக்க மாட்ட போறேன். ஐயோ நான் சாவ போறது அம்மா சாவ போறது அம்மா. நான் உயிரோட இருப்படா, நான் மட்டும் உயிரோட இருப்படா. இல்ல இந்த கையை எடுத்து இந்த கரண்டல வச்சுட்டு நான் செத்துட்டு பண்ணி எனக்கு தேவையான சொன்னாலே ஒரு பத்திரி போய் சொன்னாங்க கற்பகம் இல்லையா அப்படி வந்தவள பார்த்தேன். நீ யாரு எந்த ஊரு கேட்டோன்னு பொண்டாச்சின்றாங்க. எனக்கு கல்யாணமே ஆகலையே.
என்னடி பண்றது? ஆமா, அண்ணா கஞ்சி கை. நான் சொன்னேன் அப்பயும் என் கணவரடி ஒன்ன மட்டும் தான் நான் தாலி கட்டி வச்சிருக்கிறேன். அடியப்பா அடியத்தான் கட்ட தாலி. ஏம்மா பொங்குதா? கள்ளக்குறிச்சி கேவி சத்தியமா எனக்கு தாலி எடுத்து பாத்தியம்மா. அப்படி எடுத்து சொன்ன அப்படி அவன் சொல்ல தாலி 450 கிலோவா? தாலி மட்டுமா? என்ன மாதிரி சங்கம் தனி. ஓ, அது தனியா? ஒன்னே மாதிரி அடக்க உனக்கு இந்த தமிழ்நாட்டுல யாரு கிடையாம என் பவுனு வண்டி முள்ளி இல்லாதமா ஓட கட்டி நிறுத்து. சரிங்க. 5 ரூபா கூட போது 4 மணி நான் ஓடிட்டு போகணும். நான் போய் சஞ்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு குளுக்கோஸ் போட்டு